இந்த படத்தில் ஆக்சுவலி ரியாஸ் கான், அதாவது என் ஹஸ்பண்ட் நடிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் நான் வந்திருக்கேன். அவர் அங்கே சிசிஎல்ல கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால, ஸோ திஸ் கேம் டு விஷ் எவ்ரி ஒன். என் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சுவலி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆனது வேற படமாக இருந்தாலும் பயங்கர பெரிய பிரேக் வந்தது பாலேட்டன் ஒரு படம், அது மோகன்லால் சாரோடு தான். ஸோ எந்த படமும் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஏன்னா மலையாளத்தில் கர்மயோதான் ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் இட். ஸோ தமிழில் வெற்றிமாறன் ஐபிஎஸ்ன்ற ஒரு படத்தில் அவரும் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் மோகன்லால் சார் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் லைக் வேர்ல்டு பெஸ்ட் ஆக்டரில் நம்பர் 10ல் இருக்காரு. ஸோ எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியுமான்றது தெரியல. ஸோ இட்ஸ் ரியலி ஹானர் தட் ஐ எம் ஹியர் டாக்கிங் அபவுட் மோகன்லால் சார். அண்ட் மேஜர் ரவி சார், பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் வெற்றிமாறன். ஐ ஹோப் நீங்கள் வந்து தமிழில் படங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ப்ளீஸ் கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நாராயணன் சார் ஸ்பெஷலாக இவ்வளோ பெரிய வெஞ்சர் எடுத்து அட்டம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து எல்லா விதத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் நல்லபடியாக நீங்கள் செய்யணும். அண்ட் மோகன்லால் படம் இந்த படத்துக்கு அப்புறம் வர்றதுனால, ஜில்லா படத்துக்கு அப்புறம் வர்றதுனால ஒரு நல்ல லாபகரமான ஒரு வியாபாரமாக உங்களுக்கு இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் மேஜர் ரவி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்றது, ஒரு 10 to 12 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்த ஒரு பெரிய ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா எல்லா பெரிய ஸ்டார்ஸ் பெரிய அவங்க ஊர்ல இருக்கிற பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் கூட நடிச்சிருக்கேன். ஆனா மோகன்லால் சார் கூட மட்டும் நடிக்கவே முடியலன்னு எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டு இருப்பேன். அது கரெக்டா கூப்பிட்டாரு. போய் ஃபர்ஸ்ட் டே பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி இருப்பாரு. இங்க ரொம்ப பயங்கர மோசமான ஆளுங்க. போனோட மிரட்டினாரு, டைமுக்கு வரணும், இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், அப்படி இப்படிதான் சவுண்ட் வரணும். ஆனா செகண்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் போன பிறகுதான், ஐ மீன் நாட் த ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டேல இருந்து ஏன் சார் படம், என் ரோல் அவ்வளவுதான், நான் போகணுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆயிட்டேன். சச் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மோகன்லால் சார் இஸ் அன் எப்படி சொல்றது, வெரி ஆசம் பர்சன். ஒரு அப்படியே மெஸ்மரைசிங். கமல் சார் படத்துல ஒன்று நடிச்சிருந்தேன், பட் அது ஃபுல்லா கண்டினியூ பண்ண முடியல. அந்த படத்துல கமல் சார் கண்ணை பார்க்க முடியாது. ஏன்னா ஜென்ரலா அவர் ஹலோ சொன்னா கூட அவர் கண்ணை பார்க்க முடியாது. பயங்கர எப்படி சொல்றது, ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி மோகன்லால் சார் ஹேஸ் தட் பவர். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் த ஹோல் டீம் அண்ட் ஐ ஸ்பெஷலி ரொம்ப வாண்ட் டு விஷ் நாராயண் சார் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏன்னா ஒரு நிறைய பேர் சொன்ன மாதிரி டப்பிங் படம், ஒரு மலையாளம் படம்ல இவ்வளோ எஃபர்ட் போட்டு நல்ல ப்ரமோஷன்ஸ், நல்ல போஸ்டர்ஸ், நல்ல everything he has put in a lot of effort எல்லாத்துக்குமே. So I really wish him all the very best and எல்லாருக்கும் all the best. Thank you. நல்லா ஓடினாலும் அதை ஃபஸ்ட்டு வந்து நாராயணனுக்கு வித்துருங்க. அதுதான் இப்போ செய்ய வேண்டிய விஷயம். அடுத்து விநியோக சங்க தலைவர் வெற்றி வீரர் அருள்பதி அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் மாபெரும் வெற்றியடைய எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மற்றும் எங்கள் சங்க உறுப்பினர் நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. பேச்சை குறைத்து செயலில். எல்லோருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் இமோஷனலா இருக்கு. ஏன் தெரியுமா? தமிழ் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்னு தெரியாது. அந்த இடத்துல எங்க நான் ஸ்டக் ஆகுமோ அங்க ஐ ஜம்ப் டு இங்கிலீஷ். 24 வருஷம் மிலிட்ரியில வேலை பார்த்து ப்ரீமெச்சூர் ரிட்டையர்மெண்ட் வாங்கி வெளியே வரும்போது, ஜம்முல இருந்து ஏறும்போது, என்னோட லக்கேஜ் எங்கே அனுப்பணும் தெரியல. கேரளாவுக்கு அனுப்பணுமா? ஏன்னா எங்க பார்த்தாலும் எனக்கு வீடு இல்லை. 24 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு எனக்குங்கிற ஒரு வீடு சொந்தமாகணும் இல்லை. ஸோ எங்க போனாலும் ஓகே. ஆனா மனசுக்குள்ள ஒண்ணு
மெட்ராஸுக்கு போயிடலாம். என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, சினிமாவில் ஏதாவது பண்ணணும். இது நடந்த 1998. லக்கேஜ் வந்து கேரளாத்துக்கு அனுப்பி விட்டேன். ஆனா இங்க வந்து ஒரு வீடு வாடகைக்கு வாங்கி கோயம்பேடுல செட்டில் ஆயிட்டேன். லக்கேஜ் எல்லாம் திருப்பி வந்து ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. நிஜமா சொல்றேன், என்ன இந்த சினிமா ஃபீல்டு இன்னைக்கு நான் என்ன எங்கெங்கெல்லாம் வெற்றி வாங்கினோம், ஆனா அதுக்கு ஆரம்பம் கொடுத்தது இந்த தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு சினிமா. அதுக்கு முன்னாடியா எனக்கு சினிமா கத்தி கொடுத்தேன் இங்க இருக்கிற பெரிய ஒரு நடிகர் கமல் சார். அவர் காலில் நான் எப்பவும் கும்பிட்டு வணங்கி பேசுவேன். ஏன்னா அந்த மாதிரி ரெஸ்பெக்ட். ஆளை வந்து அந்த படத்துக்கு அட்வைசரா கூப்பிட்டுட்டு ஒரு வருஷம் என்னை கூடயே வச்சு எப்படி இந்த டைரக்ஷன் பண்ணோம் இதெல்லாம் எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தார். பிளஸ் மணிரத்னம் சார் 2 படத்தில் என்ன கூப்பிட்டு அட்வைசரா கூப்பிட்டு அங்கிருந்து நான் சினிமா கற்றுட்டேன். தென் மலையாளத்தில் மோகன்லால் சார் டேட் தந்ததுக்கு அப்புறம் கூட நான் ப்ரொடியூசர் எனக்கு கேரளாவில் கிடைக்கல. ஏன் தெரியுமா? இந்த மிலிட்டரிக்காரன் என்ன பண்ண போறான்னு நினைச்சிட்டு மோகன்லால் சார் டேட் வச்சுட்டு கூட எனக்கு டேட் கிடைக்காம வந்த டைம்ல திருப்பி எகெயின் ஓடி வந்துட்டா இந்த தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல. அங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஆர்பி சௌத்ரிக்கு கும்பிட்டு வணங்க. எனக்கு என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் தடவை நாராயணன் வந்து டப்பிங்காக இந்த படத்தை வானம் வெற்றிமாறன் படத்தை வானம் சொல்லும்போது அது சரி ஓகே ஜெமினியில் போட்டு எடுத்துட்டு போங்க, அதை என்னென்ன பைசா என்ன வேணா பேசிட்டு போங்க. அந்த டைம்ல எனக்கு தெரியல இந்த ஆளு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சு. இப்ப ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது தான் நான் பார்த்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் சோனா கிட்ட அதான் சொன்னேன், அங்க பார்த்த போஸ்டோட பெட்டரா இருக்கு, இங்க கேரளாவில் பார்த்தோட போஸ்டோட பெட்டரா இருக்கு. நாராயணிய வச்சுட்டு போஸ்டர் டிசைன் அங்க பண்ணலன்னு நினைச்சேன். எனிவே இந்த படத்துக்கு மோகன்லால் சார் அது ஃபர்ஸ்ட் நாராயணன் கேட்டேன், சார் லால் சார் டப் பண்ணுமான்னு. நாராயணன் வாங்க நான் பேச்சு முடிச்சிடலாம், லால் சாரையும் வச்சுட்டு டப் பண்ணிடலாம். ஆனா இந்த படத்தை வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அறம் படத்தை கூட லால் சார் டப் பண்ணல, நடக்கல. ஆனா இந்த படத்துல டப் பண்ணி முடிச்சுட்டு அந்த டப்பிங் ஃபுல்லா வாய்ஸ் நான் பார்க்கும்போது தான் தெரியுது. ஏன்னா பிகாஸ் இந்த டைம்ல கொஞ்சம் கூட நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணி டப் பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் மலையாளம் முடிச்சாச்சு, இதில் வந்து டப் பண்ணும்போது கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணதுனால எனக்கு இது பெட்டரா தோணுச்சு. அப்ப நான் நாராயணன் சொன்னேன், பிளஸ் லால் சாரோட சொன்னேன், ரவி சார் எனக்கு 20 படத்துல நான் டப் பண்ணிருக்கு, ஆனா இது எனக்கு கொஞ்சம் கூட பெட்டரா தான். அது சரிக்கு சார் வருஷங்க எவ்வளவு போச்சு, நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆச்சு தமிழ்ல, அதனால திஸ் இஸ் சவுண்டிங் வெரி குட். லால் சாரை பத்தி நான் ஜாஸ்தி பேச. வணக்கம். வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மீடியாளர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பாடல் குறுந்தகடை விநியோக சங்க தலைவர் அருள்பதி, செயலாளர் ஜெயக்குமார், இயக்குனரும் நடிகருமான ரவி மரியா அண்டு வெளியிட மேடையில் அமர்ந்துள்ள தாய்க்குளங்களான சோனாவும் உமா ரியாஸ்கானும் அவருடன் இணைந்து தங்கராஜ், கணபதி அனைவரும் பெற்றுக் கொள்வார்கள். ஓபன் பண்ணுங்க சார். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த குறுந்தகடை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த